திருவாரூர் சுபா சமையலில் வெள்ளாமை மீன் குழம்புங்க. இதை எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இதுதாங்க வெள்ளாமை பொடி. இந்த மீனை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற தேவையான பொருட்களை பார்க்கலாம். மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக இறால் வறுவலுங்க. கால் கிலோ அளவுள்ள வெள்ளாமை பொடியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மற்ற மசாலா பொருட்களையும் தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுகளை சமைக்கும்போது சொல்கிறேன். வாங்க வெள்ளாமை மீன் குழம்பு செய்கிறதுக்கு கிச்சனுக்கு போகலாம். புளியை மட்டும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். 1/4 லிட்டர் தண்ணி அளவில். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கருவேடத்தை சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு கருவடகம் தாங்க டேஸ்ட்டு. கருவடகம் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கருவடகம் நல்லா பொரிஞ்சிட்டு ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணுங்க. ஏற்கனவே போட்ட வீடியோவில் 10 வகையான மீன் குழம்பு போட்டிருக்குங்க. இது ஒரு வகையான மீன் குழம்பு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வதக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்க்குறாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன். இந்த மீன் குழம்பை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. மீனை கழுவுறதும் ரொம்ப ஈஸி, குழம்பு வைக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது புளி தண்ணி சேர்த்துடலாம். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் செமையாக இருக்குங்க அந்த குழம்பு. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மீனும் போடணும், தேங்காய் பாலும் சேர்க்கணுங்க. குழம்பை பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இன்னும் மீன் போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். மீன் குழம்பு மீன் போடாமலே நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. மீனை சேர்த்துடலாம். மீன் போட்டு ஒரு கொதியிலேயே குழம்பை இறக்கணுங்க. புளிக்குழம்பு பிடிக்காதவங்க இந்த மீன் குழம்பு புளிக்குழம்பு டேஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாக. நான் புளிக்குழம்பு டேஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன். காய் போடாமல் மீன் போட்டு மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஒரு கொதியிலேயே தேங்காய் பால் ஊற்றி சோம்புத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டுங்க. மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெள்ளாமல் மீன் குழம்ப தேங்காய் பால் சேர்த்துடலாங்க. அரை மூடி தேங்காய் பால் திக்காக அரைச்சி புளிஞ்சிருக்கேங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணுங்க. மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம் தாங்க அது வெள்ளாமை பொடி, மற்ற ஊரில் அது தேசப்பொடின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.